உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஆமா, என்னம்மா திடீர்னு வந்திருக்க? எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்ல மாமா, கடைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சரிம்மா சரிம்மா. சரி சரி. நீ எதுக்கு இங்க வந்த? சொல்றேன். வீட்டுக்கு மளிகை பொருள் வாங்கலான்னு வந்தேன். வெங்காயம் இருக்கா? என்ன கிண்டலா? ட்ரெஸ் கடைக்கு எதுக்கு வருவாங்க? ட்ரெஸ் வாங்கதான். அதானே. சும்மா சொல்லாத. நான் சரியா வேலை பாக்குறேன்னா இல்லையான்னு வேலை பார்க்க தானே வந்தேன். ஹலோ சார், நீங்க எப்படி வேலை பார்த்தா எனக்கு என்ன? நான் இப்போ இந்த கடையோட கஸ்டமர். ஒரு டாப் வாங்கலான்னு வந்தேன். கொஞ்சம் வழி விடுறீங்களா? நான் போய் பார்க்கணும். நீ போமா நீ போமா. புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்களா? மேடம். ஷர்ட் பார்க்கணும். உங்களுக்கா மேடம்? இல்ல, என் ஹஸ்பண்ட்க்கு. ஓகே மேடம். அப்பா வேணும்னே வந்து வெறுப்பேத்திட்டு இருக்கா இவள? என்னடா இது? வீடு இல்ல, கடை. இத பாரு, மாயா இங்க கஸ்டமரா வந்திருக்கா. கஸ்டமர் கிட்ட எப்படி பேசணுமோ அப்படிதான் பேசணும். இத பாரு, நீ போய் சத்தம் போட்டா அத மத்த கஸ்டமர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? அவ வேணும்னே பண்றாப்பா. ஆமாடா, துணி வேணும்னு பண்றா. இத பாரு, ஒழுங்கா நல்ல ட்ரெஸ்ஸா போய் எடுத்து கொடு. போ போடா. மேடம், ஷர்ட் மட்டும் தானா? இல்ல, ஷர்ட் பேண்ட் ரெண்டுமே எடுக்கணும். என்ன சைஸ் மேடம்? சைஸா? அது இருக்காருல்ல, அவர் உங்க ஓனர் தானே? ஆமா மேடம். அவர் மாதிரி தான் இருப்பாரு என் ஹஸ்பண்ட். இவரை பார்த்தா என் ஹஸ்பண்ட பாக்குற மாதிரியே இருக்கும். அவர் சைஸ்லயே காட்டுங்க. சரிங்க மேடம். இங்க இருக்கிற எந்த கலருமே அவருக்கு செட் ஆகாது, அவருக்கு பிடிக்காது. அப்போ எந்த கலர் தான் மேடம் பிடிக்கும்? அத கண்டுபிடிக்கிறதே கஷ்டங்க. அவரே ரொம்ப கோவக்காரரு. எவ்வளவு கோவக்காரரா இருந்தாலும் ஹஸ்பண்ட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது வைஃப் கையில தான் மேடம் இருக்கு. அப்படியா? என்ன பண்ணணும்? எப்பவும் ரொமான்டிக்கா பேசணும். எங்கம்மா, நானும் ரொமான்ஸ்க்காக தான் அடிக்கடி கிட்ட போறேன். எதுவும் நடக்கிற மாதிரியே இல்லையே. என்ன மேடம், இங்க இதெல்லாமா சொல்லி தர முடியும்? போ போ. ரேவதி சார். என்ன தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? அவங்க கேக்குற ட்ரெஸ் மட்டும் எடுத்து கொடுங்க. சரிங்க சார். உங்க ஹஸ்பண்ட் மாதிரியே எங்க ஓனரும் ரொம்ப கோபக்காரரு. பார்த்தாலே தெரியுது. இது பாருங்க மேடம், இது ஓகேவா? இதையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்க மேடம். ஓகே, தேங்க் யூ. ஓகே மேடம். என்ன மாயா, எடுத்துட்டியா? வாங்கிட்டேன் மாமா, பில் போட்டுருங்க. என்னம்மா நீ நம்ம கடையில வாங்குறதுக்கெல்லாம் காசு கொடுக்குறேங்கற? மாமா, கடை வேற வீடு வேற, நீங்க பில் போடுங்க. சொன்னா நீ கேட்க மாட்ட. டேய் சீனு, இங்க வா, இந்த மேடத்துக்கு வந்து பில்ல போடு. அப்பா நீங்களே போடுங்கப்பா. டேய், எனக்கு ஒரு வேலை இருக்குடா, பக்கத்துல போகணும். வந்து பில்ல போடு, வா சீக்கிரம் வா. வா வா. என்னங்க? ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க போல. ஆமா, நீ கேட்ட பணத்தை உனக்கு கொடுக்கணும்ல. ஓகே ஓகே. பே பண்ணிட்டேன். பார்த்தாச்சு பார்த்தாச்சு. ஏய்
ஹலோ மாயா, சார் என்ன சார் இந்த பக்கம்? பக்கத்தில் ஒரு கிளைண்ட்டை பார்க்க வந்தேன். ஆமாம், கார்த்திகை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதாம்மா? இன்னும் இல்ல சார். நமக்கு டைம் இல்லைம்மா. 1 மாதத்துக்கு அப்புறம் கேஸ் திரும்பவும் ஹியரிங்க்கு வரப்போகுது. அப்போ நம்ம எதுவும் எவிடன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலன்னா ஜாமீனை கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஜானகி மேடத்தை இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா போயிடும். இல்ல சார், நான் முடிஞ்ச அளவுக்கு தேடிட்டு இருக்கேன். குரு சாரும் விசாரிச்சிட்டு இருக்காரு. சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம். உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா உடனே எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க. சரியா? சரி. நான் வரேம்மா. அண்ணா, மேடம். அந்த காரை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். சீக்கிரம் போங்க. சரிங்க மேடம், உட்காருங்க. இவங்க எதுக்கு எலக்ட்ரானிக் கடைக்கு போறாங்க? என்னவா இருக்கும்? லேப்டாப் வாங்குறாங்க. புவனேஸ்வரி எதுக்கு லேப்டாப் வாங்குறா? கார்த்திக்கு கொடுக்கறதுக்காக தான் இருக்கும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.